குருவே சரணம், குருவே துணை. 2024 குரோதி வருடப்பிறப்பு பலன், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் குரோதி வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு மேஷராசி முதல் மீனராசி வரை அனைத்து ராசிக்கார அன்பர்களுக்கும் ஒரு இனிப்பான வருடமாக, மகிழ்ச்சியான வருடமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி, நமக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான சாதகமான பலன் வரப்போகிறது, என்ன மாதிரியான எந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வருடம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து நம்ம அந்த லக்னம் ராசியை வைத்து இந்த வருடம் இந்தந்த ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதிரியான சுபபலன்கள் இருக்கும், இந்த மாதிரியான கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் எளிமையாக. எப்பொழுதும் நம்ம ஒரு ராசி பலன் பார்க்கும் பொழுது நமக்கு சாதகமான பலன் வரும் பொழுது நம்மளை இன்னும் கொஞ்சம் அதை ஊக்கப்படுத்துவதற்காகவும், நமக்கு கொஞ்சம் பாதகமான பலன் வரும்படியாக ஒரு ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது நம்ம கவனமாக இருக்கிறதுனால இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். குறிப்பா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சில கசப்புகள் இருக்குது. ஆரம்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. குரோதி அப்படிங்கிறது 1964 65 ஒரு 60 வருடத்திற்கு முன்பு வந்த பொழுது ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீவராசியான மிதுன ராசியில டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. எப்பவுமே ராகு வந்து இந்த ஜீவராசிகள்ல வந்து பயணம் பண்ணும்பொழுது சில இயற்கை சீற்றங்களும் சில உயிர் சேதங்களும் ஆகும். நம்ம வந்து நிறைய அதுக்கு உதாரணம் சொல்லலாம். நம்ம சாதாரணமா சொன்னோம்னா, இந்த 2001 வந்து குஜராத்தில் ஒரு பெரிய புயல் ஏற்பட்டது இந்த காற்று ராசியில் வரும் பொழுது. அதன் பிறகு 1964 65 பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத கடைசியிலலாம் கட்டாயம் வந்து இந்த குரோதி வருடம் முடியும் பொழுது நம்ம தனுஷ்கோடியில் ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட்டது இந்த காற்று ராசியில் வரும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2020 21 இந்த காற்று ராசியில் வரும் பொழுது காற்று மூலமாக மிகப்பெரிய கொரோனா அப்படிங்கிற வைரஸ் ஏற்பட்டு உலகம் முழுக்க ஒரு தொற்று ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஜீவராசிகளில் வரும் பொழுது நிறைய கட்டாயமாக சில உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்கள் சிலதை வந்து இந்த இயற்கை அசுபராக வரக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்துவார். அது மாதிரி இப்போ நீர் ராசி அப்படிங்கிறது வந்து மீன ராசியில் வர்றதுனால ஒரு தண்ணீர் மூலமாக ஒரு கடல் சீற்றங்கள், இயற்கை உபாதைகள், மழை, புயல் போன்று சில பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் கொஞ்சம் நம்ம எதிர்மறையான பலன்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறது. குரு வீடாகிய மீன ராசியில் வரும் பொழுது கொஞ்சம் அந்த பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புறோம், இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த குரோதி வருடம் வந்து மிதுன ராசியில பிறந்து ராசி அதிபதி 1 4 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோடு இணைந்து நீச்ச பலனாக இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா வக்ரமாகவும் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த வருடத்துல ஒரு பண பரிவர்த்தனை டிஜிட்டலைஸ் செய்யறது மூலமாக நிறைய ஏமாற்றங்கள் பெரும்பாலான நபர்கள் சந்திப்பாங்க. நிறைய பேர் சந்திக்கலாம். அதுபோல நிறைய பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உலக நாடுகள் முழுக்க ஒரு போதை போல சில செயலிகள், அதாவது புதன் அப்படிங்கிறது புதிய புதிய மொபைல் மூலமாகவும், கம்ப்யூட்டர் மூலமாகவும், சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சில மோசடிகள் நடக்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல இந்த புதன், சுக்கிரன், ராகு அப்படிங்கிறது பணம் காசு சம்பந்தப்பட்டு நிறைய மோசடிகள், பேங்க் சம்பந்தப்பட்ட சில மோசடிகள் கூட ஏற்படலாம். அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து கொஞ்சம் இருக்கும். அதுபோல் வந்து கேளிக்கைகள், விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள் சம்பந்தப்பட்டு, சூது சம்பந்தப்பட்டு அந்த பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சூதுகள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பகை கேடு சம்பந்தப்பட்டு இந்த வருடம் வரும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் அந்த ராசி அதிபதியை நீச்சமாக இருக்கும் பொழுது இது மாதிரி ராகு அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆசைகளை மூட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராகு 12வது இடத்துல இருக்கும் பொழுது மேலை நாடுகளில் அதிகப்படியாக நடக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் அப்படிங்கிறதுல நிறைய நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்குது இந்த வருடத்தில். மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்ன மாதிரி பலன் தரப்போகுது? உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு 11வது இடத்தில் வர்றதுனால இந்த வருடம் உங்களுக்கு லாபகரமான வருடமாக அமையும். இந்த வருடம் ஆரம்பித்த உடனே குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதனாலையும், வருடம் பிறக்கும் பொழுதே சூரியனுடைய ஆதிக்கம் உச்சமாக இருப்பதனாலும் மேஷராசிக்கார அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த வருடம் ஒரு இரட்டிப்பு மடங்கான யோகம், ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த உபாதைகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வருடமாகவும், பயத்தில் இருந்து தெளியக்கூடிய வருடமாகவும் இந்த குரோதி வருடம் அமையும். கட்டாயமாக அவசரம் இல்லாமல் இருந்தால் இந்த வருடம் நிதானமான உங்களுக்கு யோகமான வருடமாக அமைந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய
அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரோடி வருடத்தில் அமைகிறது. ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல உச்சமாகிறார். உச்சமாகி புதன், ராகு அப்படிங்கிற கிரகங்களோடு இணைவு ஏற்படும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு லாபகரமான வருடமாக அமையும். அதுபோல குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய இறை அனுகூலமும் தெளிவும் மனநிறைவும் ஒரு லட்சங்கள் ஆயிரங்கள் சம்பந்தப்பட்ட கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய யோகம் அமையும். இந்த புதன் ராகு சம்பந்தப்படும் பொழுது யதார்த்தமாக கொடுக்கல் வாங்கல், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகிறது, பணம் காசு சம்பந்தப்பட்டு சில விரயங்கள் அப்படிங்கிறது சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குரு வீடு அப்படிங்கிறதுனால. இந்த வருடம் கட்டாயம் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கும் யோகமான வருடமாகவும் நிறைய நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருடமாகவும் தமிழ் குரோதி வருடம் அமைய போகிறது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 10வது இடத்தில், அது குரு வீட்டில் சுக்கிரனோடு உச்ச சுக்கிரனோடு இணைந்து ராகு அப்படிங்கிற கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிறார். இந்த வருட பிறப்பும் கட்டாயமாக மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனம் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே இந்த மிதுன ராசிக்கார அன்பர்கள் நல்லா பயங்கரமா பிளான் போட்டு அந்த இடத்துல ஒரு சில டிஸப்பாயின்மெண்ட், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக ஒரு கடந்த 3-4 மாதங்களாக ஒரு சில ஏமாற்றங்கள் தெரிந்தே ஒரு அவசரப்பட்டு சில ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு கடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வருடம் கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு நிறைய கடன்கள் அடையக்கூடிய வருடமாகவும், சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வருடமாகவும், அமைதி கிடைக்கக்கூடிய வருடமாகவும், உங்களுக்கு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றங்களும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகங்களும் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு கிடைக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் கட்டாயமாக அமையும். அதுபோல மிதுன ராசிக்கார அன்பர்கள் கட்டாயம் சூது, அதாவது பணத்தை போட்டு விளையாடக்கூடிய அமைப்பில் எந்த விதத்திலும் ஒரு 10% கூட நீங்கள் அதில் உள்ள போனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுபோல் எளிமையாக பணமாக மாற்றக்கூடிய சோசியல் மீடியா மூலமாகவோ அல்லது சமூக வலைதளங்களில் எப்படியோ நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தலை, அப்படி இல்லைன்னால் நண்பர்கள் மூலமாக, நட்பு வட்டாரங்கள் மூலமாக யதார்த்தமாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏமாற்றம் வரும்படியாக இருக்கிறது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக அமையும். கடகராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வரும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு களம் காணக்கூடிய வருடம், மற்ற நபர்களோட போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய வருடமாகவும், உங்களுடைய உங்களுடைய திறமை வெளிவரக்கூடிய வருடமாகவும், உங்களுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சப்போர்ட்டுகள் ஒரு அரசு வேலையாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதிகளினுடைய ஆதரவாக இருக்கட்டும், ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு, வேலை பார்க்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிற மாதிரி நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது கடகராசிக்கார நண்பர்களுக்கு. சிம்மராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல ஒரு ராசி அதிபதி உச்சமாகிறார். வருடம் பிறக்கும் பொழுது குருவோடு இணைந்து உச்சமாவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயணங்கள் மூலமாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு சுபத்தன்மையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இறை அனுகூலமும், அப்பா வழியில் உள்ள சொந்தங்களால், இரத்த சொந்தங்களால் ஒரு நல்ல மாற்றமும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், புதியதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்படியாக, புதியதாக இடம் வாங்குற மாதிரி யோகங்களும், உங்களுடைய பெயர் புகழ் சம்பந்தப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வருடமாகவும், வேலை சம்பந்தப்பட்டு ஒரு யோகமான வருடமாகவும் இந்த தமிழ் வருடம் குரோதி வருடம் அமைய போகிறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இதில் கன்னிராசிக்கார அன்பர்கள் உங்களுடைய ராசி மீது கேது பகவான் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். கேது டிராவல் பண்ணும் பொழுது நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். சில தடைகள் வருதே, அதனால நம்ம பாதிக்கப்பட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்காது. சில தடைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த இடத்தில் அந்த தவறுகள் மறுபடியும் நடக்காம தடுக்கக்கூடிய வருடமாக அமையும். குரு பயிற்சிக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுடைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள் எல்லாமே தெளிவாகக்கூடிய வருடமாகவும், உங்களுடைய ஜாதகப்படி முயற்சிகள் அதிகமாகக்கூடிய வருடமாகவும், அது போன்ற யோகங்கள், புத்திரபாக்கியம் போன்ற நிறைய யோகங்கள் அமையக்கூடிய வருடமாகவும் கன்னிராசிக்கார அன்பர்களுக்கு இருக்கிறது. கன்னிராசிக்கார அன்பர்களும் சில இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தெளிவான முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் வரும். ஆனால்
அந்த குழப்பங்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய புதன் வந்து குரு வீட்ல உட்கார்ந்து உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்பயுமே நம்ம ஒரு வெளியூருக்கு போனாலும் சரி, பக்கத்து வீட்ல இருந்தாலும், நம்ம வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் வராது. குருவினுடைய பார்வையும் வந்துரும் வருடம் பிறக்கும் பொழுதே, உங்கள் ராசிக்கு சொந்தக்காரரான புதனுடைய பார்வையில இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு நிறைய யோகங்கள் காத்துட்டு இருக்குது. சில தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றியடையக்கூடிய வருடமாக அமையும். சில குழப்பங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த வருடம் கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கு யோகமான வருடமாக அமையும். துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரி அமையும்? இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலையும், லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலையும் உட்கார்ந்திருக்கிறார். கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும், ஒரு பணம் காசு புழக்கம், புதிய நபர்களுடைய தொடர்பு, வேலை சம்பந்தப்பட்ட இடத்தினால் ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம், பணம் காசு புழக்கம், பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு அந்த பிளான் மூலமாக சக்சஸ் பண்ணக்கூடிய வருடமாக அமையும். குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வருது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. ஸ்தான பலன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுவா இருக்குது. 12வது இடத்திற்கும் வந்து பார்வை கிடைக்குது. குரு பகவானுடைய பார்வை 2வது இடமான தனஸ்தானத்துக்கு கிடைக்குது. உங்களுடைய ராசிக்கு சுயஸ்தானமான 4வது இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்குதுங்கிறதுனால உங்களுக்கு கட்டாயம் நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்கார நண்பர்களுக்கு வருடம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானோடு இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கட்டாயம் உடல் ரீதியாக கொஞ்சம் தைரியம் பாதிக்கப்படும். தேவையில்லாத பயங்கள் வந்து போகும். ஆனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சுகபோகமான வாழ்க்கைக்காக சில பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய வருடமாக அமையும். அந்த ரிஸ்க் பெரும்பாலும் வெற்றியடையக்கூடிய யோகத்தை குரு பெயர்ச்சிக்கு பிறகு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு தேவையில்லாத பயங்கள் தோன்றி மறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோல உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே வந்து அடுத்த கட்டம் நகரக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் முழுமையாக உங்களுக்கு நற்பலன்களும் சுப நிகழ்ச்சிகளும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் காத்து கொண்டிருப்பதாக ஒரு சுப வருடமாக அமைகிறது குரோதி வருடம். தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எப்பவுமே குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது எப்பவும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் மற்றவர்களிடத்தில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தக்கூடிய இடமாகவும், தைரியமான இடமாகவும், புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட யோகத்தையும், ஒரு புண்ணிய பலன் கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த 2024 குரோதி வருடம் உங்களுக்கு அமையும். குரு பெயர்ச்சிக்கு பிறகும் உங்களுக்கு நிறைய கடன் அடையக்கூடிய அமைப்பும், சில விஷயங்களிலிருந்து ஒரு திக்கற்று நிற்கும் பொழுது தெளிவு கிடைப்பது போல உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் அமையும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேலும் சில கடனிலிருந்து மீண்டு வருவது, சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுறோம். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கார அன்பர்கள் முழுமையான நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடியவர்கள். உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்களில் நிதானம் அவசியம் அப்படிங்கிற மாதிரியும், குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலமாக இந்த வருடம் ஒரு மறக்க முடியாத சில மாற்றங்களும் உயர்வும் ஏற்படக்கூடிய வருடமாகவும், உங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த வருடம் கட்டாயம் பலன் கொடுக்கக்கூடிய வருடமாகவும் அமையும். மகராசிக்கார அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான வருடம். மண்ணு மனை சம்பந்தப்பட்டு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டு நிறைய யோகங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகவும், ஒரு வங்கி கணக்கில் உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் அதிகமாகவும் வங்கி கணக்கு வந்து அதிகப்படுத்தக்கூடிய யோகமும் இந்த வருடம் முழுமையாக இருக்கிறது. அதுபோல கும்பராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலேயே அமர்ந்து செவ்வாயுடன் இணைஞ்சிருக்கிறார். அதாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தைரியஸ்தானத்துல கொஞ்சம் சில பாதிப்புகளும், ஒரு சில இடங்களில் சண்டை போட்டு வாக்குவாதம் செய்து உங்களுடைய உரிமைகளை வாங்கும்படியாகவும் இருக்கும். அதுபோல நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை எடை போட்டு பார்ப்பாங்க. ஆனாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கொஞ்சம் நிதானம் அவசியம். சந்திரனுடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் சில வாய்ப்புகள் நழுவி போகும்படியாக கூட அமையும். அதில் நீங்கள் கவனமாக இருந்து அதை பயன்படுத்திக்கணும். குறிப்பாக இந்த சந்திரன் செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த சந்திர மங்கலம் அப்படிங்கிற மாதிரி சில மங்கள காரியங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். நிறைய தைரியங்கள் ஏற்படும். அதுபோல சில பயணங்கள் ஏற்பட்டு இந்த பயணங்கள் மூலமாக சில நல்ல நபர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வருடமாக கும்பராசிக்கார அன்பர்களுக்கு அமையும். மீனராசிக்கார அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனம் அவசியம். கட்டாயம் மீனராசிக்கு
உங்களுடைய ராசி அதிபதி 2வது இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 2வது இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறார். உங்களோட ராசியில் புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரக இணைவுகள். சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால பணம், காசு, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டு, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் சம்பந்தப்பட்டு சில பயங்கள் தோன்றி மறையும். மனக்குழப்பங்கள், டபுள் மைண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் கடந்த ஒரு 2-3 மாதங்களாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் சில மருத்துவ செலவுகள் அல்லது உங்களுக்கே சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இவற்றிற்கு எல்லாம் இந்த குரோதி வருடம் முழுமையான நல்ல பலனை தரப்போகிறது, நல்ல மாற்றத்தை தரப்போகிற வருடமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இந்த 12 ராசிகளில் பார்க்கும் பொழுது மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி மற்றும் விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய 2 ராசிகள் மீனராசி மற்றும் விருச்சிக ராசிக்கார அன்பர்களும், பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனராசி மற்றும் மிதுன ராசிக்கார அன்பர்களும், பணம், காசு, கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை, இது போன்ற டிஜிட்டலைஸ் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் மூலமாக விளையாடுவது, சூதாடுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டதில் கவனமாகவும், அதாவது கன்னிராசிக்கார அன்பர்கள் மனம் சார்ந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருப்பதனால் சில தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பமாக இருப்பது போன்ற சில விஷயங்களில் கவனமாக இருந்தாலும் போதும். இது எளிமையான விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுறோம். வாழ்க வளமுடன்.